ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சு அரசுக்கு அண்ணா தொழிற்சங்கம் கெடு வச்சிருக்காங்க. போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் நடத்தப்படாவிடில் பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணா தொழிற்சங்க பேரவை கெடு வச்சிருக்காங்க. சென்னை தலைமையகத்தில் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டியை அண்ணா தொழிற்சங்க அதிமுக பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், தலைவர் ராசு, கூட்டமைப்பு சங்கங்களின் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் புதன்கிழமை சந்தித்து பேசினாருங்க. பின்னர் செய்தியாளர்களிடம் கமலக்கண்ணன் கூறியது, அண்ணா தொழிற்சங்கங்களின் தலைவர்களின் கீழ் தேமுதிக, புரட்சி பாரதம் உள்ளிட்ட 28 சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கும். இந்த கூட்டத்தில் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகள் எல்லாமே நடத்தப்பட்டது. கோரிக்கைகள் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இது குறித்து போக்குவரத்து துறை செயலாளருக்கும் மனுக்கள் அறிக்கப்பட்டது. இதன் பின்னரும் ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையை தொடங்கப்படாவிடில் அண்ணா தொழிற்சங்கங்களின் தலைமையில் உள்ள அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது குறித்து நோட்டீஸ் வழங்கப்படும். அதன்படி பிப்ரவரி 26ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம் ஈடுபட திட்டமிட்டுள்ளோம். தமிழகம் முழுவதும் 99% பேருந்துகள் நிறுத்தப்படும் சூழல் ஏற்படும். மக்களை துன்புறுத்தும் என்பமில்லை. இது தொழிலாளர்கள் நலனுக்கான போராட்டம். எனவே அரசு பேச்சுவார்த்தையை உடனடியாக அழைக்க வேண்டும். போக்குவரத்து ஊழியர்களுக்கு சொற்ப அளவிலான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நிலுவைத் தொகையும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தமிழகத்தில் தனியார் பேருந்தை அரசு வழித்தடங்களில் இயக்க அனுமதிக்க கூடாது. நிரந்தர பணியாளர்களை நியமிக்க வேண்டும். ஒப்பந்த பணியாளர்கள் அறவே நீக்கணும். தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் உள்ளிட்ட தொடர்பாக போக்குவரத்து செயலிடம் இந்த மாதிரி மனுக்கள் அறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது குறித்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விரைவில் ஒரு அறிவிக்கை வெளியிடுவார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். டிஎன்எஸ்எஸ்ல காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட 28,000க்கும் மேற்பட்ட காணப்படுது. தற்சமயம் ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க. அருகாமையில் இருக்கிற பேருந்து பணிமணி அணுகி இந்த ஒப்பந்த பணியை பெற்றுக்கொள்ளலாங்க. வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.